முழு ஆட்டோவும் முழுசா முழுத மாதிரி சவுண்ட் கொடுக்குறத பாரு. மனுஷன் கொரட்டை விடுற மாதிரியா இருக்கு, பெய்யெல்லாம் சேர்ந்து டூர் பாடுற மாதிரியே இருக்கு. கிழவிக்கு அம்மாக்கும் நடுவில் படுத்தாதான் தூக்கம். பாட்டி தொடாதீங்க, கூச்சமா இருக்கு. தொடாதீங்க, கூச்சமா இருக்கா? யாரு கொஞ்சம் அந்த கிழவி? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. ஒரு வேலை பேய் படுத்துட்டு இருக்குமோ? ஐயோ, என்னடவோ நடக்குது, வயிறு வேற வலிக்குது. மா என்ன மா, என்னடா? பாத்ரூம் போனோமா? வந்தா போயிட்டு வாடா. புதுசா சொல்றேன், நான் தனியா போறதுக்கு பயப்படுவேன்னு தெரியும்ல. போலாம். நான் மறுபடியும் படுத்துக்கிட்டேன். சும்மா தலையை சொல்ல, இதை ஒன்னும் பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்குது. சரி, எல்லாம் சேர்ந்து பயம் கொடுத்துறீங்க. புருஷனை பாரு, லாரி முழுகின மாதிரி சத்தம் போட்டு. அப்புறம் உள்ள இங்கதானே இருக்கேன். இங்கதான்டா இருக்கேன். ஐயோ, இங்க நிக்கிறது உள்ள வந்து நிக்கலாமா? ஏன்டா என்ன இப்படி படுத்துற? போடா. சரி மா, இங்கதானே இருக்க. ஆமாடா. சும்மா நிக்கிறது, ஏதாவது பேசுமா? ஏன்டா பேசிட்டு இருக்கிறதுக்கு இங்க என்ன பட்டி பண்றமாடா நடக்குது? போடா. சரி, அதான் பாட்டாவது பாடுமா? அப்பா, நான் யாவாரு? நீ தாயா இல்ல பேயா? நீ ஒண்ணும் வரவன, நானே வந்துட்டேன். என்ன பேய் பாடலாம் பாடுற நீ? ஏன்டா ஏன்டா என்ன இப்படி கொள்றவா? உனக்கு பார்த்தாலும் யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. ராத்திரியில தூங்காம என்ன இம்சை பண்ற. வாயை மூடிட்டு ஒழுங்க படுக்கிறவா. இது போட்டா தைரியம் வருமா? வாடா. என்னதான் பட்ட போட்டாலும் தூக்கம் வராது. யாராவது முழிச்சிட்டு இருக்கணும். யாரு எழுப்புறது? இந்த கேள்வி எழுப்ப வேண்டியதுதான். ஐயோ பாட்டி, கருப்பா ஏதோ நடந்து போகுது. ஆமா, ராத்திரி 2 மணிக்கு மேல முழிப்பு வந்துச்சுன்னா எனக்கு அப்புறம் தூக்கம் வராதுடா. தூக்கம் வராதா? வராதுடா. வராதுல்ல, அதான். ஐயோ, என்னமோ போச்சு, நானே பயமா இருக்கு. கண்ணா, டேய் கண்ணா, டேய் எனக்கு இன்னொரு தாயத்தை எடுத்து கொடுடா. ஐயோ, வச்சுக்கோ. கணேசனா? அண்ணே, என்னையும் அவ்வளவா தெரியாது. எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஷாலினி, இவரு. ஹாய் குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். என்னையும் தெரியாது, எங்க வீடியும் தெரியாது. என் தங்கச்சி மட்டும் எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? இந்த அங்கிள் டெய்லி எனக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க. அங்கிள் சாக்லேட். Thank you அங்கிள். வாங்க சார், அப்பா வீட்டுல. அப்பா, இவரு. கணேஷ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சார்? நான் நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கு என்னையும் தெரியாது? நிறுத்து, என்னையும் தெரியாது, என் வீட்டையும் தெரியாது, என் தங்கச்சி எப்படி தெரியும், என் அப்பா எப்படி தெரியும்னு கேட்காத. நாங்க 2 பேரும் வாக்கிங்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, வெரி ஸ்மார்ட் மேன். நான் ஒரு நாளைக்கு வாக்கிங் லேட்டா போனா கூட இவர் லேட்டா வர மாட்டார். எனக்கு முன்னாடி வந்து நிப்பாரு. அது மட்டுமா, ஜோக்கு என்னமா ஜோக் அடிப்பாரு வாக்கிங் போது. இவர் ஜோக் எல்லாம் கேட்டு கேட்டு வயரெல்லாம் புண்ணாயிடுச்சுடா. நேத்து ஒரு ஜோக் சொல்லல, பசுமாடு ஜோக். அது என்னது? பசுமாடு பாத்ரூம். பரவாயில்ல பரவாயில்ல. என்ன சிரிப்பீங்க? தெரியும். எனக்கு ராகவேந்திரா சாமினா ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும் தெரியும் சார். வேலைக்கிழமை ராகவேந்திர சாமி கோவில்ல நான் தேங்காய் உடைப்பேன், அம்மா மாலை போடுவாங்க. அம்மா மாலை போடுவாங்க, நான் தேங்காய் உடைப்பேன். இது எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கங்க. இப்ப தெரிஞ்சிச்சு. டிஃபன் சாப்பிடலாமா? எங்க? நம்ம வீட்டுல தான். நம்ம வீட்டுல நீ சொல்ற? ஆமா, இப்ப எல்லாம் உண்டுதானே. உட்காருங்க. எப்படி சம்பந்தமே இல்லாம இப்படி ஃப்ரெண்ட்லி ஆயிட்டீங்க எல்லாரும்? எல்லாம் சம்பந்தம் பண்ணணும் தான் சார். சம்பந்தமா? சார், நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார். பரவாயில்ல சொல்லு. உங்க மூத்த பொண்ணு நான் லவ் பண்றேன் சார். பரவாயில்ல பண்ணு. ஏன் பண்ணியா? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? லவ் பண்றேன்னு தானே சார் சொன்னேன். கிட்னாப் பண்றேன்னு நான் சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க சார், பொறுமையா பேசலாம். உட்காருங்க. பொறுமை சார். உங்க பொண்ணு சின்சியரா லவ் பண்றேன் சார். இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேசுறது கூட இல்லை சார். நான் லவ் பண்றது அவங்களுக்கு தெரியாது சார். ராகிங்லாம் எதுவும் பண்ணல சார். 3 வருஷமா லவ் பண்றேன் சார். நான் நினைச்சிருந்தேன்னா அவங்களை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணி இருக்க முடியும். அப்படி கல்யாணம் பண்ணா என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் சார். என்ன நடக்கும்? நீங்க தூக்க மாட்டின்னு இருப்பீங்க. இதை பார்த்து இவங்க ஹார்ட் அட்டாக்ல செத்து இந்த 2 குழந்தையும் அனாதையா நிக்க
இது அவளுக்கு தெரிஞ்சு உன்னாலதான் எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு என்னை விட்டுடுவா. நான் ரோட்ல தேவதாஸ் நாய் வச்சுன்னு சுத்திட்டு இருக்கணும். இதெல்லாம் வேணாம் சார், வேணாம்.